வணக்கம் நண்பர்களே. சிம்ம ராசி சிம்ம ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், சிம்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதம் மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்குமா, அஷ்டமத்து சனியோட தாக்கம் குறையுமா அப்படின்ற பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். நல்லா புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேசுகிறோம். இப்போ இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான ராசி பலன்கள் நடக்கும், கிரக பயிற்சிகள்னால ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரிய பகவான். அதனால் சிம்ம ராசி நண்பர்கள் தினமுமே குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப நல்லது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சூரியனுக்கு சூரிய நமஸ்காரம் செஞ்சு காலையில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இதை அவங்க வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிக்கலாம். அப்படிப்பட்ட சிம்ம ராசி நண்பர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அஷ்டமத்து சனி ஆரம்பம். அஷ்டமத்து சனினால பிரச்சனைகள் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதே சமயத்தில் குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துலையும், ஜென்ம ராசியிலே கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் பயிற்சி ஆக்கி பலன்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதம் முழுவதும் அப்படி தான் இருக்க போகிறாங்க. ராசி அதிபதியான சூரிய பகவான் இந்த மாதத்தின் முற்பாதியில் ராசிக்கு 10ஆம் இடத்திலும் பிற்பாதியில் ராசி 11ஆம் இடத்துல பயணிக்க போகிறாங்க. இது ரெண்டுமே நல்ல விஷயம்தான். ராசி அதிபதி சூரியன் போய் 10ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறாரு. திக்பலம் அடைஞ்சு முதல் பாதியில் 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று வலிமையாக இருக்காரு. இரண்டாவது பாதியில் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. ரெண்டுமே நல்ல விஷயம்தான். ராசி அதிபதி நல்லா இருக்காரு. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. இப்போ அந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவானும் பயிற்சியாகி இந்த மாதம் முழுவதும் சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் பயணிக்க போகிறார் புதன். ஏற்கனவே ஒரு குரு சுபகிரகம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்குது. இப்போ அந்த இடத்துக்கு அதிபதியே, அதாவது லாபாதிபதி புதனே சுபராகி அந்த குருவோட இணைஞ்சு லாபங்களை கொட்டி கொடுத்து வந்திருக்கிறார். என்ன சார், அஷ்டம சனினால எல்லாம் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, லாபங்கள் உண்மைதான். நேருக்கு இந்த குருவும் புதனும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்து இந்த அஷ்டம சனியோட தாக்கங்களையும் வீரியங்களையும் குறைக்க போகுது உண்மை. இப்போ கடந்த சில நாட்களாக அதோட பலனை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. அதாவது அஷ்டமத்து சனியோட தாக்கம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த குருவும் புதனும் 11ஆம் இடத்துல அமர்ந்து லாபங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத உண்மை. ஏன்னா நம்ம சனி பகவானை மட்டும் வச்சு பலன் சொல்ல முடியாது, மற்ற கிரகங்களையும் பார்க்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட புதன் லாபாதிபதியே அவர் தானே. 11ஆம் இடத்துக்கு சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதியே அவர் தான். லாபஸ்தானத்துக்கு தன் வீட்டுக்கு வந்து ஆட்சி பெற்றிருக்கிறார். ஏற்கனவே குரு பகவான் சுபர், இயற்கை சுபர் இருக்காரு. அப்போ கட்டிப்பு லாபம்னு சொல்லலாம். 10 இந்த ஜென்மத்தில் வேற கேது இருந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார். அதோட தாக்கமும் இந்த குருவும் புதன் சேர்க்கையினால குறையும், மட்டுப்படும் அப்படிங்கிறது விதி. அதனால் இந்த ஜூன் மாதம் ஓரளவு நல்ல விஷயங்கள், அதாவது அஷ்டமத்து சனி ஜென்ம கேதுவோட தாக்கங்கள் குறையும், சில நல்ல விஷயங்கள், மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது உண்மை. எந்த வகையில் சார் மகிழ்ச்சி கிடைக்கும்? லாபங்கள், பணம் வரும். 11ஆம் இடம் லாபஸ்தானம் இல்லையா? அதனால் காசு பணத்துக்கு ஃபினான்ஷியலாக எந்த ஸ்ட்ரகிளும் இருக்காது, ஃபினான்ஷியலாக பஞ்சம் இருக்காது. பல வகையில் பணம் அவங்களுக்கு வந்து சேரும். இந்த ஜூன் மாதம் பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும். குறிப்பாக இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் திணறுவாங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஏதோ ஒரு வகையில் உங்கள் கையில் காசு வந்துக்கிட்டு இருக்கும். இதை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி 11ஆம் இடம் மூத்த சகோதரம், அதாவது உங்களோட சகோதரிகள், அதாவது மூத்த சகோதரிகள்னால, எல்டர் சிஸ்டர் பிரதர்னால உங்களுக்கு நல்லது நடக்கும், சந்தோஷம் கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வெளியூரில் பிரிஞ்சிருக்கிற அண்ணன் தம்பிங்கள்லாம் சந்திச்சுப்பாங்க. அது அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, மூத்த சகோதரர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடம்ன்றது மூத்த சகோதர ஸ்தானம். அதே போல் இந்த 11ஆம் இடத்துல புதன் வந்து ஆட்சி பெற்று குருவோட இணைஞ்சிருக்கிறதுனால 2ஆம் திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த மாதம் 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்.
இதே போல பல நல்ல விஷயங்கள், லாபகரமான விஷயங்கள், மூத்த சகோதர வகையில் நன்மை, இரண்டாம் திருமணம், பண வகையிலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் இந்த ஜூன் மாதம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு காத்துட்டு இருக்கு. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். இந்த அஷ்டம சனியோட தாக்கமும் ஜென்மக்கேதுவோட தாக்கமும் இந்த மாதம் பெரிய அளவில் இருக்காது என்பதே நிதர்சனமான உண்மை. நண்பர்களே, இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் ஜாதகத்தை அமைச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து படங்களும் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கோம். விருப்பமுள்ள நண்பர்கள், நேர்கள் என்னோட நம்பர் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வினோத்குமார், இது உங்கள் சாய் திருவள்ளுவர். நன்றி, வணக்கம்.